ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதா ஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா காளான் மசாலா செய்ய போகிறோம். இது ரோட் சைஸ்லாம் நிறைய விற்கும், பார்த்துருப்பீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கோஸு, ஒரு 1/2 கிலோ கோஸு வந்து நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உங்கள்கிட்ட அஜினமோட்டோ இருந்துச்சுன்னா ஒரு சிட்டிகை அஜினமோட்டோ போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடுங்க. எல்லாத்தையும் போட்டு இந்த மிக்சரை நல்லா ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு பகோடா பதத்துக்கு வர அளவுக்கு தண்ணி லைட்டாக அதில் போட்டுக்குங்க. தண்ணி போட்டு லைட்டாக பிசைஞ்சிங்கன்னா நல்லா பகோடா போடுற அளவுக்கு வரும். பதம் வரணும், இந்த பதம் வரணும் பார்த்துக்குங்க. இது இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி பகோடா போடுற மாதிரி போட்டு எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்குங்க. பொரிக்க வேண்டியதெல்லாம் பொரிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்னா, ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 4 பச்சை மிளகா, அது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக அதில் உப்பு போட்டுக்குங்க. அந்த வெங்காயத்துக்கும் இதுக்கும் தேவையான உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் வெறுமிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம இந்த மசாலாவை இப்போ போட போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. நிறைய தேவையில்லை, சும்மா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க. ஊற்றிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியாக கரைச்சி அதில் ஊற்றிக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு நல்ல மிக்சர் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.